வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிந்தப்பண்டு காரம் பச்சடி. புரியுற மாதிரி சொல்லணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க, புளி சட்னி. இந்த ஆந்திரா ஸ்டைல் சட்னி எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 2 உருண்டை புளியை தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. வெந்நீர்ல ஊற வச்சீங்கன்னா சீக்கிரமா ஊறிடும். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரகம், 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடிச்சுக்கலாம். கொஞ்சம் குறகுறந்தா இருக்கும். இந்த பொடி கூடவே நம்ம ஊற வச்ச புளியை மட்டும் சேர்த்துக்கலாம். புளியை மட்டும் சேர்த்து பல்ஸ் பண்ணிட்டு இந்த புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 5-6 நல்லா தட்டின பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச விழுதியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனை கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.